வணக்கம் நண்பர்களே, ஆட்டோமொபைல் 360 சேனலில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கியில் ஈகோ அப்படிங்கிற ஒரு மினி வேன் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து மாருதி சுசுக்கியில் ஈகோ 2013 மாடலு. வண்டி வந்து 2வது ஓனரில் இருக்குது. வண்டி வந்து சில்வர் மெட்டாலிக் கலரு. பாருங்கள் வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது ஒரு 7 சீட்டட் வண்டிங்க. வண்டியோட சைடு வியூவை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. டோர் வீசர்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸாக ஃபுட் ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் கொடுத்துருக்குறாங்க. வண்டி நீட்டாக இருக்குது. வண்டி வந்து பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுலேயும் ஓடுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரிஜினல் கம்பெனி என்டார்ஸ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் எல்பிஜி என்டார்ஸ்மெண்ட் வந்து ஒரிஜினல் தாங்க, எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணலை. நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் வண்டியோட ரியர் சைடு வியூவை பாருங்கள். அதுலேயுமே ஒரு ரியர் பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி வந்து பக்கா சேஃப்டிக்காக எல்லாம் மாற்றிருக்காங்க. வண்டி நீட்டாக இருக்குது. சைடு வியூவை பொறுத்தவரை அதேமாதிரி சேஃப்டிக்கு ஃபுட் ரெஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. அடுத்து வண்டியோட இன்டீரியர் வியூவை பொறுத்தவரையில் நீட்டாக இருக்குங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கிடையாது. ஏசி கிடையாது இந்த வண்டியில். முதல்ல இன்டீரியரில் நீட்டாக இருக்குது. இந்த வண்டி கிலோமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலே 50,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி வந்து 2வது ஓனரில் இருக்குது. ஆனால் வெரி லோ கிலோமீட்டர், 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒரிஜினல் தான். வண்டியிலே வந்து ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. 4 ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் வேறு லெவலில் இருக்குதுங்க. நல்லாவே இருக்குது. அடுத்து வண்டியோட ரியர் சைடு சீட் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ரியர் சீட்டில் எல்லாமே நல்லா நியூவாக கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறாங்க. நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. 7 பேர் உட்காந்து செல்லலாம் தாராளமாக. அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் 4 டயரும் புது டயர் தாங்க கிடக்குது. ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லை, அந்தளவு நீட்டாக இருக்குது. ஆமாம், ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டு தான். இன்டீரியர் வியூவை பொறுத்தவரையில் பாருங்கள், சீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. டோர் பேட் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஃப்ளோர் மேட்லாம் அடித்து நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க. வாங்க வண்டியோட ரியர் சைடில் கேஸ் என்டார்ஸ்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்க்கலாம். பாருங்கள் கேஸ் என்டார்ஸ்மெண்ட் வந்து பாருங்கள் லோவாட்டோ அங்கே கம்பெனி தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு அவங்க ஹோல்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,89,999 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.